அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆர்எஸ்ஏ மீடியாவை ஃபாலோ செய்யும் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் வணங்கும் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சமீபமாக ஒரு 4 நாளாக ஒரு டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா, விபச்சாரி வைகோவை பற்றி. அதாவது நல்லவன் ஏதாவது நம்ம கட்சியை பற்றி பேசியிருந்தாப்புலன்னா நம்ம வருத்தப்படுறதுலையோ இது பண்ணுறதுலையோ எதிர்த்து அவனை பேசுகிறதுலையோ ஒரு அர்த்தம் இருக்கும். இவன் எப்படின்னா, அந்த சீசனுக்கு போய் ஒவ்வொருத்தன்ட்ட படுக்கிற மாதிரி வேசி தொழிலை விட மோசமாக அரசியல் பண்ணுற வேசி பயவன். அதாவது நல்லவங்களை நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், அவர் இவர்னு பண்பாளராக மரியாதை கொடுத்து பேசலாம். அப்படி வாழ்ந்த மனிதர் தான் எல்லோரும் இன்று வரை மதிக்கத்தக்க, எல்லோர் மனதிலும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்கள். வாழ்ந்தாலும் இப்படி வாழணும், செத்தாலும் இப்படி சாகணுங்கிறதுக்கு இலக்கணமாக செத்தவர் ஆரம்பித்த கட்சி அது. புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி கழுசடை பயலோ பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இதுக்கு ஒரு எதிர் வீடியோ போட்டுக்கிட்டு நம்மளோட தரத்தை நம்மளே குறைச்சிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று, அதாவது கட்சி அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிற இந்த நாய்க்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது இவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இவன் கட்சியில் இருக்கிறதே 3 பேர். இவன் ஒருத்தன், இவன் புள்ள ஒருத்தன், மல்லை சத்தியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வெளில போயிட்டார். அந்த 3 பேரை தவிர்த்து இவன் கட்சியில் உருப்படியாக இருக்கிறதுங்கிறது அப்பா ஒன்று புள்ள ஒன்று, இந்த 2 பேர் தான் கட்சியிலே இருக்கானுங்க. இவனுக்கு கட்சியை பேசுகிறதுக்கு இவனுங்களுக்கு அருகதையே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவனுங்களுக்கு என்னென்னா, வயிறார சோத்தை திங்கன்னா எவன் தாலியாவது அறுக்கணும், எவன் பொண்டாட்டி குடியாவது கெடுக்கணும். அப்போ முதல்ல அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ அடுத்தபடியாக புள்ளையும் கிளம்பியிருக்கான் அந்த வேலையை பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நம்ம கட்சியை அழிக்கணும்னு நினச்ச தேமுதிகங்கிற ஒரு இயக்கத்தை அழிக்க ஆரம்பித்த அத்தனை பேருமே மண்ணோட மண்ணாக போயிருக்கான். புரியுதுங்களா? அம்மையார் என்ன பண்ணாங்க, நம்மளோட இருக்கிற எம்எல்ஏஸை ஃபுல்லாக பிடுங்கி நல்லபடியாக முதல்வராக இருக்க வேண்டிய நம்ம தலைவரை அந்த வேலை பார்த்து விட்டது. இப்போ ஏடிஎம்கேங்கிற கட்சி உரு தெரியாமல் சல்லி ஆயிடுச்சு எடப்பாடினால். ஏடிஎம்கே அப்படி அழிஞ்சிச்சு. இவன் பார்த்திங்கன்னா, இவன் ஏகப்பட்ட ஊழல், டிஎம்கேக்காரன் ஏகப்பட்ட ஊழல். அதோடு சேர்த்து இந்த மாதிரி கட்சிகள் அத்தனை பேரும், ஐஎம்யூ, திருமாவளவன், இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா ஜெயித்தது இங்கே, சோறு தின்னது இங்கே. இதுக்கு வேறு வார்த்தை சொல்லலாம், அசிங்கமாயிடும் அது. அந்த சோஷியல் மீடியாவில் அந்த வார்த்தையை பேச வேண்டாம். அந்த சைடு போயிட்டானுங்க. கொள்கை ஒன்றே பிடிப்பாக இருக்கிற தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் சொல் ஒன்று செயல் ஒன்றுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே சொல் ஒரே செயல். புரியுதுங்களா? தான் சார்ந்த கட்சி, தன்னை நம்பி ஜெயிக்க வச்ச கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இன்னிய வரைக்கும் கேப்டன் வார்த்தையை கடைப்பிடிச்சி கேப்டனோட இது பண்ணுறதுங்கிறது வேறு. அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய குறிக்கோள் ஒன்று தான். நான் என்றைக்குமே தேமுதிககாரன் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சில கட்சி கோட்பாடுகள் எனக்கு சரியாக வராதனால கட்சியை விட்டு நான் விலகி இருக்கேனே தவிர, கட்சியை விட்டு அண்ணன்ட அந்த கொடியை மாட்டிட்டு இந்த கொடியை மாட்டிட்டுலாம் சுற்றலை. என்னோடய கட்சி தலைவர் கேப்டன். அவங்க வழியில் இப்போ அந்நியர். அவங்க வழியை நான் மதிக்கிறேன், இல்லைன்னா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் கட்சியை விட்டு எப்போவுமே வெளில போகிற ஆளும் கிடையாது, இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ உள்ள மாதிரி சும்மா ஒரு போலியாக ஒரு சேனலை ஆரம்பித்து இவங்க இப்போ என்னமோ இப்போ தான் அவங்க கட்சியெல்லாம் தாங்க போகிற மாதிரியும், ஏற்கனவே கட்சியெல்லாம் இவங்க தாங்கி பிடிச்ச மாதிரியும் சில யூடியூப் சேனல்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கேப்டனோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு தேமுதிகக்கு எதிராக சில தொண்டர்கள் செயல்படுறாங்க அப்படின்லாம் சில பேர் பேசியிருக்கானுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முகத்துதி பாடுறதுங்கிறது வேறு. எப்போ பார்த்தாலும் அந்நியார் வாழ்க, அந்நியார் புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்நியாரோட புகழை மட்டும் துதி பாடுறவன் நான் கிடையாது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இது நடக்குது, அதில் சரியாக இல்லை அப்படின்னா அதையும் சுட்டி காட்டி இந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வெளில இருக்கேன்னு சொல்லுமே தவிர, போலி பிம்பமாக ஒரு சேனலை ஒன்று ஆரம்பித்து அதுக்காக நாங்கள் இப்படி முன்னேறுறோம் அப்படி முன்னேறுறோம்
அவங்க தான் இப்போ உள்ள ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கையிட்ட பழக்கமும் நான் வச்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா ஜால்ரா அடித்து வாழ்கிறவன் பல பேர் இருக்கான். சட்டமன்றத்தில் கேப்டன் எப்படி அப்படி தான் அந்நியார் பேசுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை போய் ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அந்நியார் அப்படி பேசினாங்க பாருங்கள், அந்நியார் இப்படி பேசினாங்க பாருங்கள், எப்படி இல்லாமல் இருக்கும்? கேப்டன் கூடயே இருந்தவங்க, கேப்டனோட இதெல்லாம் பார்த்தவங்க, அந்த வீரம்லாம் போயிடுமா? அந்த வீரம் எப்போவுமே அண்ணிக்கிட்ட இருக்கும். அதாவது அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா யாருமே அதெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. சும்மா இப்போ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஆஹா அந்நியார் அப்படி பேசுனாங்க பாருங்கள், அந்நியார் இப்படி பேசுனாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறதுக்கு அந்த யூடியூப் சேனலை வச்சு அதுலேருந்து வருமானம் பார்க்குற பொழப்பு என் பொழப்பு கிடையாது. நான் அண்ணியையும் மதிக்கிறாள், கேப்டனையும் மதிக்கிறாள். ப்ரொஃபைல் பிக்சர் நாங்கள் எப்படி வச்சுருந்தாலுமே சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஒரே இலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தேமுதிக தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக கட்சி மாறி அடுத்தவனுக்காக கொடி பிடிச்சிட்டு அந்த மாதிரி போகிற இயக்கம்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நான் தெளிவாக இருப்பேன். என்றைக்குமே என்னோடய கட்சி தேமுதிக, என்னோடய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அந்நியார் அவர்கள், எவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி டாப்பிக்கை பற்றி நான் பேச விரும்பலை. சில இப்போ வளரணும்னு சொல்கிற யூடியூப் சேனல்கள் ஜால்ரா அடிக்கிறதுக்கு அண்ணியை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அது அன்றைக்கே தெரியும். ஏன்னா புகழ்கிறவங்க யார், ஒரிஜினலாக இருக்கிறவங்க யாருங்கிறது அந்நியாருக்கு தெரியும். புகழ்ச்சி என்றைக்குமே நிலைக்காது, அது என்றைக்காவது சறுக்கி விட்டுரும். அது போக போக தெரியும். இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாம் அந்நியாரை புகழ்ந்துட்டுருக்கான். நாங்கள்லாம் ஒரிஜினலாக அங்கேயே இருந்தோம். அதனால் புகழணுங்கிறத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நாங்கள் யாருங்கிறது அந்நியாருக்கு தெரியும். அதனால் அந்த டாப்பிக்கை விட்ருவோம். இந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 10 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க, டிஎம்கே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அதை பேசுகிறதுக்கு இந்த தரங்கட்ட நாய்க்கு தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி காலி பண்ணுறது, ஒரு கட்சியை சார்ந்து இன்னொரு கட்சியை எப்படி அழிக்கிறது, அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து வந்த இவன் துரோகி இவன். அதாவது விபச்சாரிக்க கூட என்னென்னு கேட்டிங்கன்னா காசை வாங்கிட்டு படுத்துட்டு அந்த தொழிலுக்கு நேர்மையாக இருப்பாளுங்க. அதை விட கேவலமாக இன்ச்சு பை இன்ச்சாக உடம்பை விற்று சதையை விற்று தொழில் பண்ணுற ஆண் விபச்சாரி இவன். அன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன் முதல் வீடியோ. இவனை என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லவங்கள நல்லவராக போற்றி புகழலாம். ஆனால் இவன் என்னென்னு கேட்டிங்கன்னா தன் உடம்பை விற்கும் ஆண் விவசாயி. அவனை விட சேர்த்துக்கலாம். இவன் ஒருத்தன், நாஞ்சில் சம்பத் ஒருத்தன், இவன் புள்ள ஒருத்தன். இவனெல்லாம் வளர்த்து விட்டதே முதல்ல டிஎம்கே தான். ஏன் வளர்த்து விடணும், ஏன் குத்திக்கணும்? இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இவனை கொன்னார், அந்த எவிடன்ஸ் இவன்ட்டு இருக்குது, இந்த எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை பற்றியே தரக்குறைய மீடியாவில் பேசிட்டு அதே கூட்டணியில் போய் இவன் கூட்டணி வைக்கிறான்னா அவன் ஏன் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க? திருடன் கூட தான் சேருவான். உடனே கணிப்பு போடாதீங்க, நம்ம கூட்டணியும் அதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூட்டணிக்கு நான் வரவே இல்லை, அதை பற்றி நான் பேசவே இல்லை, புரியுதுங்களா? அந்த டாப்பிக்கே நான் போகல. நான் என்ன சொல்கிறேன், இவன் திருட்டு பையன் முல்லை மாதிரின்னு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? இவன் எல்லாரையுமே சாடி இங்கேயும் பிச்சை எடுப்பான், அங்கேயும் பிச்சை எடுப்பான், ஓட்டு வீட்லையும் பிச்சை எடுப்பான், மாடி வீட்லையும் பிச்சை எடுப்பான், குடிசை வீட்லையும் பிச்சை எடுப்பான். இந்த பிச்சை எடுக்கிற நாய்க்கு ஏன் நீங்கள் துணை போகிறீங்க? அதைத்தான் நான் டிஎம்கேல கேட்குறேன். இவன் பிச்சை எடுக்கிற நாயும் தெரியுது, இவன் எதான் பண்ணுவான்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு போய் பிச்சை எடுத்துட்டீங்க? பிச்சை எடுக்கிறவனை உள்ளே கூப்பிட்றீங்க. இப்போ இந்த நாய் ஓடி போயிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவன் சின்ன வயசுன்னு இல்லை, 5 வயசு பையனாக இருந்தாலும் காரியம் நடக்கணும்னா அவன் காலில் கூட விழுவான் வைகோபாலசுவாமி. இவன் பேர்லாம் சொல்லவே நாக்கு கூசுது. ஏன்னா நேர்மையானவர்கிட்ட இருந்து நம்ம நேர்மையான பழக்கங்களை பழகிட்டு இவனை மாதிரி விபச்சாரியான அரசியல்வாதியை பார்க்கும்போது இவனை காரி தான் துப்பணும் போல தோணுது. அவன் தரத்துக்கே நம்ம இறங்கி பேசுகிறோம்னா நம்மளோட மரியாதை, மான மரியாதை போயிடும். அதனால் அந்த வேசி பயலை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. நமக்கு தெரியும் நம்ம கட்சி என்ன, நம்ம கொள்கை என்ன, நம்மளோட இது என்னங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை கிளைக்கழகம் இருக்குது, எத்தனை பேரூர் கழகம் இருக்குது, எத்தனை ஒன்றியம் இருக்குது, எத்தனை நகரம் இருக்குது, எத்தனை மாவட்ட செயலாளர் நம்மக்கிட்ட இருக்காங்க, இன்னும் எத்தனை கழகங்கள் ஆக்டிவாக நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதுவும் அந்த நாய்க்கும் தெரியும். ஆனால் அது என்னடான்னா காசுக்கு இங்கேயும் சோறு திங்கும், அங்கேயும் பீ திங்கும். இந்த மாதிரி கதை அதோட கதை. வைகோபாலசுவாமின்றவன் அதான் உண்மையான அரசியல்வாதி கிடையாது. ஈஸிய ப்ராஸ்டியூட்டர், ஜென்ஸ் ப்ராஸ்டியூட்டர். அவன் லேடிஸ் ப்ராஸ்டியூட்டர் வேறு, ஜென்ஸ் ப்ராஸ்டியூட்டர் வேறு. இவன் எப்படின்னா உடம்பை சதை எல்லாத்தையுமே தனித்தனியாக விற்கிறவன் இவன். அவன் அதுக்கு தகுதி உள்ள ஒரே நபர் வைகோபாலசுவாமி மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அதே மாதிரியே அரசியலை பழகிட்டான், வேறு எதுவும் கிடையாது. அரசியலில்
இப்படி தான் விபச்சாரம் பண்ணணும் தெரிஞ்சு விபச்சாரத்தில் இறங்கின ஒரே ஆள் வைகோ பாலசாமி மட்டும்தான். அதில் ஒன்று சொல்கிறான், காணாமல் போன கட்சிக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டும் கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்டா காணாமல் போன கட்சி நாங்களா நீயாடா? ஒரு அரசியல் அனாதடா நீ. உன் கட்சியில் எத்தனை தொண்டை இருக்கான முதல்ல உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு வீட்டில் படுத்தால, நீ காலையில் எழுந்ததும் ஒரு வீட்டில் படுப்ப, சாயந்தரம் எழுந்ததும் ஒரு வீட்டில் படுப்ப, மதியானம் எழுந்ததும் ஒரு வீட்டில் படுப்ப. கட்சிங்கிறது ஒரு கட்சியாக இருக்கணும். நீ ஊர் முழுக்க எவன் தாலியாக இருக்கணுமோ அவன் வீட்டிலலாம் போய் இலவு கொண்டாடிட்டு நீ வந்து படுத்தினா உன் கட்சியில் இருக்கிற 10 பேர் கூட உன்னை மதிக்காமல் தான் வெளில போயிட்டான். புரியுதா? நீ சுயநலத்துக்காக, உன்னோட சுயநலத்துக்காக எத்தனை பேரை வேணாலும் அடிப்பேங்கிறது எல்லாருக்குமே தெரியும்டா வைகோ பாலசாமி. உனக்கு இனிமேல் வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நல்லவனாக இருக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்கலாம். உன்னை மாதிரி விபச்சார தொழில் பண்ணி அரசியலை ஒரு இதாக பண்ணுறவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னொன்று, தேமுதிகவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அருகதையே முதல்ல கிடையாது. ஏன்னா கேடுகட்ட நீ, உனக்கு அதுக்கு அருகதையே கிடையாது. நீ எதுக்குடா கேப்டன் கட்சியை பற்றி பேசுகிற? உனக்கெல்லாம் முதல்ல அதுகதை இருக்காடா. அந்த வார்த்தையை உச்சரிக்க, தேமுதிகங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கவே புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா. நீ எல்லாம் கேடுகட்ட ஜென்மம்டா. நீ எல்லாம் அரசியல் பண்ணுறாங்கிற விதத்தில் விபச்சாரம் பண்ணிகிட்ருக்க. ஒரு விபச்சாரிக்கு பதில் கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லாம் பேசுகிற பாருங்கிற லெவலுக்கு வரும்போது தான் நம்ம இது போட வேண்டியிருக்கு. ஏன்னா நல்லவன் பேசுகிறான்னா அவனுக்கு சரி பதில் கருத்து நம்ம கொடுக்குறோம்னா அவன் புரிஞ்சுக்குப்பான். நீ இதையே ஒரு தொழிலாக பண்ணுறவன் என்ன. இப்போ பூந்தோட்ட காவல்காரனில் தலைவர் சொல்லுவார், ஒரு விபச்சாரியின் உடம்பில் இருக்கிற ஒரு வனப்பு அரசியல்வாதியோட நாக்கில் இருக்கும்பான். அந்த வசனம் வச்சுருப்பார். அந்த வசனத்தில் பேசும்போது சொல்லுவார், அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுவார். அதே மாதிரிடா நீ, உன் நாக்கே விபச்சார நாக்கு. புரியுதா இல்லையா? அதனால் அதை பற்றியெல்லாம் பேச முடியாது. அப்போவே தலைவர் வந்து எல்லாரையும் உணர்ந்து எல்லாரையும் கணிச்சு எப்படி நடக்கணுங்கிறத தெளிவாக எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாரா. நல்லவனுக்கு பதில் கொடுக்கலாம், கெட்டவனுக்கெல்லாம் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுடா. இருந்தாலும் ஒன்றே சொல்கிறான் வைகோ பாலசாமி, நல்லவனுக்கெல்லாம் சீக்கிரம் செத்துடுறான், உனக்கு சாவு வரமாட்டேங்குது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுள் உண்மையிலே ஏன் அந்த விஷயத்தில் இதாக இருக்காருன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்லவன்லாம் சீக்கிரம் செத்துடுறான். உன்ன மாதிரி ஆளுகள்லாம் சாவாமல் இருந்துட்டு அரசியலை விபச்சாரம் ஆக்கிட்டு இன்னும் பல புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு கலைஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா கடவுள் மேலே ஒரே ஒரு வருத்தம் தான், நல்லவங்களாம் சீக்கிரம் கொண்டு போயிடுறாங்க. உன்ன மாதிரி இன்னொரு 2-3 பேர் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் இன்னும் கடவுள் விட்டு வச்சுருக்கேங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தமே. ஏன்னா நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்கடா. உன்ன மாதிரி விபச்சாரம் பண்ணுறவனுக்கு, உன்ன மாதிரி விபச்சாரம் பண்ணுறவன் ஓஞ்சாலே அரசியல் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உன்னை பேசி வீடியோ போட்டு கேவலப்படுத்திட்டு எனக்கே நாக்கு கூசுது உன்னை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு கட்சியில் இருந்தால் அவனை பற்றி பேசலாம். பல கட்சிக்கு போகிறோம், பல வாயில் அசிங்கமாக வருது. அது இன்னும் அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு தான் வார்த்தை விடாமல் நான் இருக்கேன். அதனால் உன்னை பற்றி பேசுகிறலாம் வேஸ்ட்டு. இனிமேவாவது நீ தேமுதிகவையோ தேமுதிகவின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நிறைய பற்றி பேசாமல் நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் நீ பாரு. தாவேக்காக போகிறன்னு முடிவு பண்ணிட்டேன், அங்கே போய் காலை கழுவி போல. புரியுதா? அங்கே காலை கழுவி பொழைச்சிட்டு அங்கேயும் எல்லா வேலும் இது பண்ணுவானுங்க. அதையும் வாங்கி குடிச்சிக்கிட்டு கம்முனரு. தேமுதிகவை பற்றி இனிமேல் நீ விமர்சிச்சின்னா உனக்கு இதை விட காட்டமான கேவலமான பதில் தான் உனக்கு வந்து சேரும். சரியா? அதனால் தேமுதிக விமர்சிக்கிறத விட்டுட்டு நீ கட்சி தவற வேலை, உன் பிள்ளையை சந்தோஷமாக வச்சுக்கிற வேலையை மட்டும் பாரு. சரியா? தேமுதிக விசாரிக்க உனக்கு அருகதை இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.